அடக்கம் உடையார் அறிஞர், அடக்கம் இல்லாதவர் கல்லார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் அடக்கமா தாழ்மையா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பெரிய அறிஞர் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஒருவேளை அவங்களுக்கு எந்தவித கல்வி அறிவும் இல்லாம இருக்கலாம், அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாம இருக்கலாம். ஆனா தன்னடக்கத்தோட, ஒரு அடக்கத்தோட அவங்க நடந்து கொள்ளும்போது, செயல்படும்போது அவங்கள பெரிய அறிஞர் அப்படின்னு சிலர் நினைப்பாங்களாம். அதே நேரத்துல எவ்வளோதான் கல்வி அறிவு இருந்தாலும், எந்த நல்ல பதவியில இருந்தாலும், அடக்கத்தை மீறி அடாவடித்தனமா நடந்துக்கிட்டா அவங்கள கல்லார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது கல்வி அறிவு இல்லாதவர் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய நடக்கையில தான் நம்மளுடைய கல்வி அறிவு வெளிப்படும் அப்படின்றது தான் இந்த பழமொழியில நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய கல்வி தகுதி மற்றவங்களுக்கு தெரியலனாலும் புரியலனாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் தாழ்மையா அடக்கத்தோட இருக்கணும். அடக்கம் உடையார் அறிஞர், அடக்கம் இல்லாதவர் கல்லார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் அடக்கமா தாழ்மையா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பெரிய அறிஞர் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஒருவேளை அவங்களுக்கு எந்தவித கல்வி அறிவும் இல்லாம இருக்கலாம், அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாம இருக்கலாம். ஆனா தன்னடக்கத்தோட, ஒரு அடக்கத்தோட அவங்க நடந்து கொள்ளும்போது, செயல்படும்போது அவங்கள பெரிய அறிஞர் அப்படின்னு சிலர் நினைப்பாங்களாம். அதே நேரத்துல எவ்வளோதான் கல்வி அறிவு இருந்தாலும், எந்த நல்ல பதவியில இருந்தாலும், அடக்கத்தை மீறி அடாவடித்தனமா நடந்துக்கிட்டா அவங்கள கல்லார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது கல்வி அறிவு இல்லாதவர் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய நடக்கையில தான் நம்மளுடைய கல்வி அறிவு வெளிப்படும் அப்படின்றது தான் இந்த பழமொழியில நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய கல்வி தகுதி மற்றவங்களுக்கு தெரியலனாலும் புரியலனாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் தாழ்மையா அடக்கத்தோட இருக்கணும். அடக்கம் உடையார் அறிஞர், அடக்கம் இல்லாதவர் கல்லார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் அடக்கமா தாழ்மையா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பெரிய அறிஞர் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஒருவேளை அவங்களுக்கு எந்தவித கல்வி அறிவும் இல்லாம இருக்கலாம், அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாம இருக்கலாம். ஆனா தன்னடக்கத்தோட, ஒரு அடக்கத்தோட அவங்க நடந்து கொள்ளும்போது, செயல்படும்போது அவங்கள பெரிய அறிஞர் அப்படின்னு சிலர் நினைப்பாங்களாம். அதே நேரத்துல எவ்வளோதான் கல்வி அறிவு இருந்தாலும், எந்த நல்ல பதவியில இருந்தாலும், அடக்கத்தை மீறி அடாவடித்தனமா நடந்துக்கிட்டா அவங்கள கல்லார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது கல்வி அறிவு இல்லாதவர் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய நடக்கையில தான் நம்மளுடைய கல்வி அறிவு வெளிப்படும் அப்படின்றது தான் இந்த பழமொழியில நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய கல்வி தகுதி மற்றவங்களுக்கு தெரியலனாலும் புரியலனாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் தாழ்மையா அடக்கத்தோட இருக்கணும்.